ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அதிசய ஜலகங்கள் என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான டொவினோ தாமஸை போலீஸ்காரங்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் ஹீரோ குணமாகி வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த இடத்துக்கு போறாரு. அவர் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல ஹீரோயினியும் தங்கியிருக்காங்க. அப்புறம் ஒரு வயசான தாத்தாவும் அந்த தாத்தாவோட பேரம்பேத்தியும் தங்கியிருக்காங்க. அப்புறம் இவர் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மார்ச்சரியில நைட் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த வேலைக்கு திரும்பவும் போறாரு. அங்க போய் மார்ச்சரியில வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இறந்து போன ஒருத்தர் இவர் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுக்கு ஆரம்பத்துல பயமா இருந்தாலும் போக போக பயம் எதுவும் இல்லாம போயிருது. இப்படி மார்ச்சரியில இருக்கிற நிறைய இறந்து போன ஆத்மாக்கள் ஹீரோ கிட்ட அவங்க இறந்ததுக்கான காரணங்களை சொல்லுது. ஒரு நாள் ஒரு ஃபேக்டரியில் நடந்த விஷவாயுவால அங்க வேலை பார்த்த சில பேர் இறந்து போறாங்க. அவங்களோட டெட் பாடி ஹீரோ வேலை பார்க்குற மார்ச்சரிக்கு வருது. அப்போ ஹீரோ கிட்ட அந்த ஃபேக்டரியில இறந்து போனவங்களோட ஆத்மாக்கள், நாங்க வேலை பார்த்த ஃபேக்டரியில விஷவாயு கசிவு இருக்கு, அதனால அந்த ஃபேக்டரியை சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் இறந்து போயிடுவாங்க, அவங்க எல்லாரையும் நீ தான் காப்பாற்றணும்னு அந்த ஆத்மாக்கள் ஹீரோ கிட்ட சொல்லுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ இந்த விஷயத்த ஊருக்குள்ள சொல்லி அங்குள்ள மக்களை காப்பாத்தினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பிஜி குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல டொவினோ தாமஸ், மிமிசா சஜயன், இன்ரன்ஸ் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி டிஃப்ரெண்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. படத்தோட ஹீரோவான டொவினோ தாமஸ் மனநலம் சரியில்லாதவரா செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோயினியும் அவங்களோட கதாபாத்திரத்தை கணக்கச்சிதமா பண்ணியிருக்காங்க. படத்துல ஒவ்வொருத்தரோட இறப்புக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு, அதை சூப்பரா கட்டியிருக்காங்க. படத்துல உள்ள சில டயலாக் நோட்டபிளா இருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. பிஜிஎம் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவா இருக்கு. படத்துல உள்ள சில விஷயம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. கிளைமேக்ஸை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மள அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண வைக்கல. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, டிஃபரெண்டான த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல மலையாளத்தில் அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.